வெல்கம் டு குர்ஷி தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 9 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 3 லெசன், கெமிஸ்ட்ரியில் 10th 11th 12th, பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 17th 18th 19th லெசன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எந்தெந்த யூனிட்டில் வந்து எந்தெந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 9 யூனிட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 9 யூனிட்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து 2 மார்க் 4 மார்க்கில் கூட இந்த 1 மார்க் கொஷின்ஸ் வந்து அதில் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ நான் சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து படித்து முடிச்சுருங்க. அதுக்கடுத்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 8 மாடல் கொஷின் பேப்பரை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். யூனிட் 1 மெஷர்மெண்ட். ஸோ பேஜ் நம்பர் 12 இருக்கக்கூடிய ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி. இதில் கொஸ்டின் நம்பர் 1 டிஃபைன் மெஷர்மெண்ட்டு. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் 5 to 6 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட், ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம், லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எனி டிவைஸ். ஸோ இந்த 4 கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்து ஆன்சர் ப்ரீஃப்லி. இதில் ரூல்ஸ் ஃபார் ரைட்டிங் எஸ்ஐ யூனிட்ஸு. இது வந்து 4 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். இது வந்து 7 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. அதுக்கடுத்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஷின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து செகண்ட் லெசன் மோஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 24ல் ஆன்சர் ப்ரீஃபில் டிஃபைன் வெலாசிட்டி, டிஸ்டின்க்யூஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கம்பேர்டு ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸோ இந்த கொஷின் வந்து 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 7 யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 25ல் டீட்டெயில்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் பை கிராஃபிக்கல் மெத்தட் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோஷன்ஸ். இது வந்து 8 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து தேர்ட் லெசன் ஃப்ளூயிட். பேஜ் நம்பர் 37ல் 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th 5th எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயில்டை பொறுத்த வரைக்கும் வந்து மெர்க்குரி பேரோமீட்டர். ஸோ இது வந்து 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஹைட்ரோமீட்டர் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். ஸோ இது வந்து 4 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படிங்கிறத பார்க்கலாம். 10th லெசன். ஸோ 10th லெசன் பார்த்தீங்கன்னா மேட்டர் அரவுண்ட் அஸ். பேஜ் நம்பர் 123. ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்சார்ப்ஷன் அண்டு சப்ஷன். ஸோ இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். டிஃபைன் சப்ளிமேஷன். இது வந்து 6 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 124ல் கொஷின் நம்பர் 1 வந்து 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 5th கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமாக டிண்டால் எஃபெக்ட். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸு. இது ரெண்டுமே வந்து 7 to 8 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்ட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. அடுத்து 11th யூனிட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். பேஜ் நம்பர் 136ல் ரோமன் 6th 7th வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் வந்து கொஷின் நம்பர் 2 வந்து 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 3 வந்து 5 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின் இது வந்து கம்பல்சரி வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து யூனிட் 12 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸு. இதில் பேஜ் நம்பர் 146ல் ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக் லா. இது வந்து 7 டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. லிமிடேஷன்ஸ் ஆஃப் மென்ட்லீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். இது 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இது 3மே ரிப்பீட்டட் கொஷின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் பண்ணாமல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பயாலஜியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டயக்ராம்ஸ்லாம் கொடுத்து அதில் வந்து பார்ட்ஸை வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து தரவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 17 அனிமல் கிங்டம். பேஜ் நம்பர் 209ல் டிஃபைன் டாக்ஸானமி. இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெமட்டோசைஸ்டு. இது வந்து உங்களுக்கு 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பை கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் ஃபிஷஸ். இது வந்து 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டீட்டெயில் யூனிட் 18ல் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். பேஜ் நம்பர் 224ல் கம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. ஸோ இது வந்து 7 to 8 டிஸ்ட்ரிக்டில் கேட்டது. அதுக்கடுத்து டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் பெர்மனன்ட் டிஷ்யூ வந்து 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிட்டோசிஸ் மயோசிஸ். இது வந்து 8 டிஸ்ட்ரிக்டில் கேட்ட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதை வந்து தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 19 பிளான்ட்
ஃபிசியாலஜி. இந்த லெசனில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 231ல் 2 மார்க்கில் டிஃபைன் டிரான்ஸ்பிரேஷன் இது 7 to 8 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் குளோரோஃபில் இது 6 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்த பேஜ் நம்பர் 232ல் 8th கொஷின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டோமேட்டல் அண்ட் லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ராபிக் நாஸ்டிக் மூமெண்ட், அடுத்து டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். இந்த 2 டீட்டெயிலுக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரெண்டுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க்ஸ் படிங்க, அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் வந்து மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த சப்ஜெக்ட் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம குர்ஷி தமிழ் போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.